யோ இந்த 50 ரூபாய் வச்சுக்கோ. நான் எந்த கோலத்துல வெளியே வருவேன்னு எனக்கே தெரியாது. எப்படி வந்தாலும் வீட்டுல கொண்டு போய் போட்டுரு. நாகராஜா, என்னடா இது பூவா கொட்டி கிடக்குது? நாகராஜ் பூட்டானா? யோ அறிவு இருக்கையா உனக்கு? ஊர்ல இருந்து அங்க மாப்பிள்ள வந்திருக்காங்க, அதனால நிறைய பேர் மாலை போட்டாங்க. யார் வந்திருக்கிறாங்க? மாப்பிள்ள வந்திருக்காங்க. மாப்பிள்ளையா? டேய் நாகராஜா, ஒரே கல்ல 2 மாங்க அடிக்கிறேன். தாயா நீ நாகராஜா, யோ நாகராஜா, சீஃப் நாகராஜா. வாசு, யோ சும்மா கத்தாதியா. ஊர்ல இல்லாத கண்டிஷன், ஊர்ல இல்லாத ஸ்ட்ரிக்ட். பைத்தியங்களை பயப்பட வைக்கிற நீ பெரிய ஆள் தாயா. யோ ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆஸ்பத்திரியில இருந்து சேகர வெளியே அமிச்சு என்ன வீட்டுக்கு அமிச்சிய? நாளைக்கு உன் பொண்ணு அவனோட ஓட போறாள, அதுக்கு என்ன பண்ண போற? வாசு. யோ நிறுத்தியா. சும்மா வாசு வாசுன்னுட்டு வாசுங்கிற பேர் எனக்கு ஒண்ணும் மறந்துடல. நீ ஒண்ணு எனக்கு அதை ஞாபகப்படுத்த வேணாம். நாகராஜா, ஆண்டவன் திருவிளையாடல பாத்தியா? எந்த வராண்டாவில நீ லெப்ட் ரைட் போட்டு ஆர்மி கேப்டன் மாதிரி நடந்தியோ, எந்த வராண்டாவில என்ன நிக்க வச்சு என்ன வேலையை விட்டு அமிச்சியோ, அதே வராண்டாவில அந்த சேகர் உன் பொண்ணோட கட்டி பிடிச்சிட்டு நின்னதை என் 2 கண்ணால பார்த்தையா. நாக அவங்க 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சு ஆனந்த கண்ணீர் வச்சாங்கயா. அந்த சேகர் உன் பொண்ணை பார்த்து பைத்தியங்கிறான். அதாவது காதல் பைத்தியமா. இதுக்கு பேருதாயோ பிளேட்டு மாறிச்சுக்கிறது. யோ நீ உருட்டி மிரட்டி விரட்டி வச்சிருந்தியே டாக்டர் ரோஜன், அவன் இத பார்த்து கோவப்பட்டு போறான் நான் நினைச்சேன். வெக்கப்பட்டு போறாயா? யோ உன் ஜாதகத்துல சனி உச்சகட்டத்துக்கு வந்து உன்ன மாதிரி லெஃப்ட் ரைட் போடுறான். என்ன நீ சுலபமா வேலையை விட்டு அமிச்சிட்ட. என் நிலைமை என்னாச்சு? அலைஞ்சேன் வாழ்க்கையின் ஓரம் வரைக்கும் அலைஞ்சையா. பச்சை படிப்பு 5வது, பார்த்த உத்தியோகமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில. எவையா எனக்கு வேலை தருவா? யோ எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்னு துரத்துனப்போ நாகராஜ்னு கத்திக்கினே ஓடனையா. ஆனா இன்னைக்கு கத்துன நாகராஜுக்குத அது ட்ரெண்டே வேற. யோ எல்லாருக்கும் ஷாக் கொடுத்த உனக்கே ஷாக் கொடுத்த என்ன பத்தி வரலாறு பேசும். வரலாறு பேசும். வரலாறு பேசும். ஒழிஞ்ச நாகராஜின் சந்தோஷத்துல கடன் வாங்கி 1 லிட்டர் அடிச்சேன். நேரம் இங்க வந்துட்டேன். ஹலோ கீதா, நான் ஊர்ல இருந்து வந்தது தெரிஞ்ச உடனே நீ பதறி ஓடி வருவேன்னு நினைச்சேன். நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்க அப்பா முடிவு செஞ்சதுனால நான் உன்னை பத்தி கற்பனையிலே இருந்தேன். I was just dreaming about you. நான் எழுதின லெட்டருக்கெல்லாம் நீ பதில் போடாம இருந்தப்போ அதை நான் ரொம்ப சுலபமா எடுத்துக்கிட்டேன். I thought you were busy. ஆனா இன்னைக்கு தான் நீ சேகர்னு ஒருத்தர் லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். என்ன பயந்துட்டியா? தபார் கீதா, உன் கணவனை தேர்ந்தெடுக்க உனக்கு உரிமை இருக்குன்னு நான் நம்புறேன். நம்ம நாட்டுல தான் என்னமோ காதல்ன உடனே அப்பாங்க கத்தி எடுத்துட்டு அலையறாங்க. கவலைப்படாத, சேகரை நீ கல்யாணம் பண்ணிக்க, நான் ஹெல்ப் பண்றேன். எப்படி உன் கல்யாண சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்ப சாப்பாடு போறியா? வாங்க. கீதா இங்க வாமா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.